திருமணத்திற்கு இன்னும் ஒரு சில மணி நேரமே உள்ள நிலையில் மணமகள் திடீரென விபத்தில் சிக்கியதால் மணமகன் எடுத்த முடிவு இரு வீட்டாரையும் நெகிழ்ச்சியடைய வைத்தது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நடப்பவை என சொல்லப்படுவதுண்டு. ஆனால் திருமணம் என்பது சொர்க்கத்தையே உருவாக்கக்கூடியவை. இரு மனங்கள் இணையும் இந்த திருமண வைபவம் என்பது கோயிலில், தேவாலயத்தில், திருமண மண்டபங்களில், ஏன் நடு ரோட்டில் கூட நடக்க வேண்டும் என்பதில்லை. மருத்துவமனையில் கூட திருமணம் நடைபெறலாம். கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே கொம்முடையைச் சேர்ந்த ஆவணி என்ற பெண்ணுக்கும் தம்போலியைச் சேர்ந்த ஷாரோன் என்ற இளைஞருக்கும் வெள்ளிக்கிழமை ஆலப்புழாவில் உள்ள மண்டபத்தில் திருமணம் நடைபெறுவதாக இருந்தது. மதியம் 12 மணி அளவில் திருமணம் நடக்கும் என கூறப்பட்ட நிலையில் அதிகாலை மணப்பெண் அலங்காரத்திற்காக தனது குடும்பத்தாருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியதில் மணப்பெண் படுகாயமடைந்தார். இதையடுத்து ஆவணி கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மணமகள் ஆவணியின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் முதுகு தண்டுவடத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே விபத்தை அபசகுணமாக கருதி திருமணத்தை நிறுத்தி விடுவார்களோ என்ற எண்ணம் மணமகள் மற்றும் அவரது குடும்பத்தாரின் மனதில் தோன்றியது. ஆனால் மணமகன் ஷாரோனின் குடும்பத்தினர் திருமணத்தை ஒத்திவைக்க வேண்டாம் என கூறி மருத்துவமனையை மண்டபமாக்கினர். ஆஸ்பத்திரி படுக்கையை மனமேடையாக்கினர். எழுந்து உட்கார முடியாமல் படுத்தவாறே கிடந்த ஆவணியின் கழுத்தில் ஷாரோன் 3 முடிச்சு போட்டு மனைவியாக்கிக் கொண்டார். இந்த திருமணத்தை நேரில் பார்த்து ஆசீர்வதித்த உறவினர்களுக்கும் பிற நோயாளிகளுக்கும் மருத்துவமனையில் வைத்தே திருமணம் விருந்து பரிமாறப்பட்டது. விபத்தில் சிக்கிய பெண்ணுக்கு மருத்துவமனையில் இருந்தவாறே திருமணம் நடந்ததை பார்த்தவர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர்.